Hi friends, welcome to Tamil Tech Tutorials. இந்த டெக் வீடியோல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா YouTube உருவான ஹிஸ்டரி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா நம்ம விஷுவலா ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படினா நம்ம YouTube அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்றோம். சோ அந்த YouTube பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம ஷேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த YouTube வந்து கிரியேட் பண்ணது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு பேர் தான். சாட் அர்லி, ஸ்டீவன் ஜன், ஜாவித் கரீம். இவங்க மூணு பேரும் தான் நம்மளோட YouTube வந்து டெவலப் பண்ணது. இவங்க மூணு பேருமே எப்படி ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் அப்படிங்கிற கான்செப்ட் வரதுக்கு முன்னாடியே இவங்க மூணு பேருமே பேபாலில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒர்க் பண்ண இடத்துல தான் இவங்க மூணு பேருமே ஃப்ரெண்டாக இருக்காங்க. இதில் வந்து மெயின் ஆள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த யூடியூப் வரதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாட் அர்லி அப்படிங்கிறவர் தான். மீதி இருக்க அந்த ரெண்டு பேரும், அதாவது ஜாவித் கரீம், ஸ்டீவன் ஜன், இவங்க ரெண்டு பேருமே கோ ஃபவுண்டர்ஸ் தான். இந்த ஹர்லி வந்து எப்போ பிறந்திருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து 1977 ஜனவரி 24 தான் இவர் வந்து பிறந்திருக்காரு. இவரோட டிகிரியை வந்து எங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியானா யூனிவர்சிட்டியில் தான் இவர் வந்து டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. பட் இவருக்கு வந்து இந்த யூடியூப் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து எப்போ வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்மளோட கோ ஃபவுண்டரான ஸ்டீவன் ஜன் வந்து அவரோட வீட்டில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்மளோட ஹர்லியை வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு. இவர் அங்கே அட்டன் பண்ண போகும்போது அங்கே நடக்கிற மூமெண்ட்டெல்லாம் இவர் வந்து கேமராவில் ஷூட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வீடியோ வந்து நெட்டில் வந்து ஹோஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்து இவருக்கு அப்போவே வந்திருக்கு. ஸோ அதோட சொல்யூஷன் தான் இன்றைக்கி நம்மளுக்கு யூடியூப்பாக கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் வந்து எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2005 February 14 தான் யூடியூப் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதாவது எங்கன்னா அமெரிக்காவில் தான் லான்ச் பண்ணுறாங்க. பட் அதர் கண்ட்ரியில் வந்து லான்ச் ஆகிறது கொஞ்சம் டிலே ஆனாலும் நம்மளோட இந்தியாவில் வந்து எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2008 May 7 தான் நம்மளோட இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. பட் இந்தியாவில் லான்ச் பண்ண கொஞ்ச நாள்லேயே யூடியூபோட பாப்புலேஷன் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. வேர்ல்டு வைடு ஃபுல்லாகவே யூடியூப் வந்து பாப்புலர் ஆயிடுச்சு. ஸோ இதோட பாப்புலேஷனை புரிஞ்சுக்கிட்டு வழக்கம் போல் கூகுள் வந்து யூடியூப் வந்து வாங்குறாங்க. எவ்வளோக்கு வாங்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா $1.65 பில்லியன் வந்து, அதாவது அமெரிக்கன் டாலருக்கு வந்து கூகுள் வந்து யூடியூப்பை வாங்குறாங்க. பட் இப்போ யூடியூப்போட மதிப்பு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கினதை விட 35 மடங்கு இப்போ அதோட மதிப்பு அதிகம். 35 மடங்குனா $35 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு வந்து இப்போ இதோட மதிப்பு. பட் கூகுள் வந்து யூடியூப்பை வாங்கினதுக்கு அப்புறமா தான் யூடியூப்போட பாப்புலேஷன் வந்து 2 மடங்கு அதிகமாச்சு. ஏன்னா அதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து கூகுள் தான். ஸோ கூகுள் வாங்கினதுக்கு அப்புறமா தான் யூடியூப் வந்து ரொம்பவே பாப்புலர் ஆச்சு. இப்போ யூடியூப்பில் வந்து ஃபஸ்ட்டு எந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட கோ ஃபவுண்டர் வந்து, அதாவது ஜாவித் கரீம் தான் மீ அட் தி ஜூ அப்படிங்கிற டைட்டிலில் வந்து வீடியோ வந்து ஒன்று ஹோஸ்ட் பண்ணார். ஸோ அந்த வீடியோட டியூரேஷன் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19 செகண்ட் தான். ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண வீடியோவோட சைஸ் வந்து 19 செகண்ட் தான். நீங்கள் உங்களோட யூடியூப்பில் வந்து மீ அட் தி ஜூ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாகவே உங்களோட ரிசல்ட்டில் வந்து ஃபஸ்ட்டாகவே வரும். ஸோ இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே சின்னதாக இருந்தாலும் கண்டிப்பாக இது ஒரு இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட தமிழ் டெக் டியூட்டோரியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் வீடியோ ஹோஸ்ட் பண்ண அடுத்த செகண்டே உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.